ஹாய்ங்க, வணக்கம். பாசிப்பயிறு வச்சு லட்டு பண்ணலான்னு இருக்கேன் நான். இது மெஷரிங் கப்பு. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வச்சு இந்த வானலில் வறுத்துடணும். தேங்காய் அரை மூடி எடுத்து இது மாதிரி பொடிச்சு வச்சுட்டேன் மிக்ஸி ஜாரில். இதை வறுத்துடலாம். நல்லா செவக்க வறுக்கணும். அது ப்ரௌனிஷாகவும் வறுத்தா. வறுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அம்னி கிச்சனில் வந்து நான் இப்போ தாங்க ஆரம்பித்தேன் யூடியூப்பு. இது வந்து ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு. எனக்கு சரியாக வீடியோ எடுக்க வராது, பேசவும் வராது. டைரெக்டாக பேசிடலாம், ஆனால் வந்து வீடியோவில் பேசணுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு கம்முன்னு இருக்கீங்க, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணால் தானேங்க எனக்கு இன்னொரு வீடியோ போடணுன்னு ஆசை வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. பாருங்கள், பச்சை பயிர் நல்லா வறுபட்டுடுச்சு, ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த பொடிச்சு வச்ச தேங்காவை வந்து நம்ம போட்டு வறுத்துடலாம். கொஞ்சம் ஈரப்பசை போக வறுத்துடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், ஈரப்பசெல்லாம் போயிடுச்சு தேங்காயில். இது மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் நான், கட்டி வெல்லம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் பாகாக காய்ச்சணும். இது நல்லா மெல்ட் ஆகணும் வெல்லம்லாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வறுத்து வச்ச பைத்தம்பருப்போட பச்சை பயிரோட ஏலக்காய் ஒரு 4 போட்டு நல்லா பொடிச்சிடலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், நைஸாக பொடிச்சிட்டோம் மிக்ஸி ஜாரில். இதை இந்த வறுத்து வச்ச தேங்காவோடு இதை சேர்த்துட்டு வெள்ளைப்பாகு போட்டு பிசையலாம். தேங்காவும் இதுவும் மிக்ஸ் பண்ணிட்டோம், பச்சை பயிரையும் அரைச்சது. இதில் வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டோடு பிசைஞ்சோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிர் லட்டு செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் பிடிக்காது. ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் வந்து எனக்கே பிடிச்சி போச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அம்னி கிச்சனில் நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.